السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وآله وصحبه أجمعين. புகழுக்கு தகுதியான அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவிற்கே எல்லா புகழும் உரித்தாட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய அளவற்ற அருளால் 18வது நாள் தராவீஹ் தொழுகையை நாம் தொழுது அமர்ந்திருக்கிறோம். 18வது நோன்பையும் நோற்பதற்காக வேண்டி தயாராக இருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய தொழுகையையும் நோன்பையும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். மஃபிரத்தினுடைய 10 நாட்கள், அதில் இன்னும் 2 நாட்களே மீதம் உண்டு, 2 தராவீஹ். இந்த மஃபிரத்தினுடைய 10 நாட்களில் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பது மட்டுமல்ல, சுன்னத்தானவைகளையும் முஸ்தஹப்பானவைகளையும் நாம் நிறைவேற்றுவதன் மூலமாகவும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. சாதாரணமாக சிறு சுன்னத்து என்று சொல்லுகிறோம், அந்த சுன்னத்து கூட நம்முடைய பாவங்களை மன்னிக்கும். தெருவிலே செல்கிறோம், மக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய கல்லோ முள்ளோ இருக்கிறது, அதை எடுத்து யாருக்காவது இடையூறு கொடுக்கும் என்று எண்ணி அதை அப்புறப்படுத்துகிறோம். இதுவும் கூட நம்முடைய பாவங்களை மன்னிக்கும். இப்படி சிறு சிறு பாவங்கள் மன்னிப்பதற்கு இந்த சுன்னத்து ஒரு காரணமாக இருக்கும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யார் என்னுடைய சுன்னத்தை பேணுகிறார்களோ அவர்கள் என்னோடு சொர்க்கத்திலே இருப்பார்கள் என்று சொன்னார்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தை பேணுவதால் சொர்க்கம் கிடைக்கும். வறுமையில் நிறைய ஃபர்லான அமல்கள் எல்லாம் செய்திருப்பார்கள். ஃபர்லான தொழுகை, ஃபர்லான நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு என்று சொல்லக்கூடிய இந்த ஃபர்லுகளை எல்லாம் சரியாக நிறைவேற்றிருப்பார்கள். ஆனால் அதற்கு ஈடாக, அதற்கு குறைவாக சில பாவங்களும் இருக்கும். இப்போ சிறு சிறு பாவங்கள் சேரும் பொழுது அது பெரும்பாவமாக மாறிவிடும். இப்போ மறுமையில் ஏதாவது கொஞ்சம் நமக்கு சிறு சிறு நன்மைகள் கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று நினைப்பார்கள். ஒரு கட்டடம் கட்டும் பொழுது செங்கலாகவே வைத்து கொண்டு சென்றால் அந்த கட்டடம் நிலைக்காது. அந்த செங்கலுக்கு இடையில சிறு சிறு கற்களையும் சொருக வேண்டும். அதற்கு பின்பாகத்தான் அந்த சிமெண்ட் பூசுவாங்க. அந்த இடைவெளி இருக்கக்கூடியதற்கு சிறு கற்களை பயன்படுத்துவது போல மறுமையிலே நாம் செய்யக்கூடிய அந்த செய்திருந்த ஃபர்லான அமல்களுக்கெல்லாம் சிறு சிறு அமல்களாக இருக்கக்கூடிய இந்த சுன்னத்தை வைத்தால் நாம் விரைவாக சொர்க்கம் செல்வதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும். அந்த சிறு சிறு நன்மைகள் கூட நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய சுன்னத்தை யார் பேணுகிறார்களோ அவர்கள் என்னோடு சொர்க்கம் செல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை பேணுவதன் மூலமாக அவருடைய ஷஃபாஅத்தும் பரிந்துரையும் கிடைக்கும். 6 சாரார், அந்த 6 சாராருக்கு நான் சபித்திருக்கிறேன், பத்துவா செய்திருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வும் சபித்திருக்கிறான், ஏனைய நபிமார்களும் சபித்திருக்கிறார்கள். அந்த 6 சாரார்களில் ஒருவர் என்னுடைய சுன்னத்தை பேணாதவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ அல்லாஹ்வும் சபித்திருக்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சபித்திருக்கிறார்கள். இந்த உலகத்திலே தோன்றிய நபிமார்களும் சாபமிட்டிருக்கிறார்கள். அந்த சாபத்திற்குரியவர்களில் ஒருவர் சுன்னத்தை பேணாதவர்கள். சுன்னத்து என்று சொன்னால் ரொம்ப அலட்சியமாக அதுதானே என்று அற்பமாக நினைத்து அதை விடக்கூடியவர்கள் பலர்கள் உண்டு. அந்த சுன்னத்தை பேணாதவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபத்திற்குரியவர்கள். நாம் ஏற்கனவே சொன்னோம், சாதாரணமாக ஒரு செருப்பை கழட்டுவதாக இருந்தாலும்
செருப்பை போடுவதாக இருந்தாலும் போடும் பொழுது வலது காலை முன்வைப்பது, கலட்டக்கூடிய நேரத்தில் இடது காலை, இப்படி வீட்டிலோ பள்ளிவாசலிலோ நாம் நுழையக்கூடிய நேரத்தில் வலது காலை முன்வைத்து வருவது. பள்ளிவாசலுக்கு நுழையக்கூடிய நேரத்திலே ரப்பிகுஃபிர்லி துனூபி வஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத் துஆ இருக்கிறது. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தரும், எங்களுக்கு பரக்கத்தினுடைய வாசலை திறந்துவை, உன்னுடைய ரஹமத்தினுடைய வாசலை திறந்துவை என்று சொல்லக்கூடிய இவைகளெல்லாம் சுன்னத்தான அமல்கள். அந்த சுன்னத்தை நாம் பேணுவதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியம் மட்டுமல்ல, நம்முடைய நன்மையை சரி செய்யக்கூடியதாகவும் இந்த சுன்னத்துகள் இருக்கும். கொழும்பு ஆலிம்சா என்று கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப தமிழகத்திலே பிரபல்யமானவர்கள், இலங்கையை சேர்ந்தவர்கள். இந்த கொழும்பு ஆலிம்சா எந்த ஊருக்கு போனாலும் நல்லதையே செய்யக்கூடியவர்கள். ஏதாவது ஒரு நல்லதை செய்துவிட்டு தான் அந்த ஊரிலிருந்து கிளம்புவார்கள். அந்த கொழும்பு ஆலிம்சா மௌலானா சையது முகமது என்று, சையது முகமது பாக்கவி அவர்களுடைய பெயர், கொழும்பு ஆலிம்சா என்று சொல்வார்கள். இலங்கையிலும் தமிழகத்திலும் அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு ஊராக போவாங்க. எல்லா ஊருக்கும் போய் இந்த ஆரம்ப பாடசாலை என்று சொல்லக்கூடிய மக்தப் மதரசாவை நிறைய ஆரம்பித்தாங்க. 47 வயசுக்குள்ள 6666 பாடசாலைகளை, ஆரம்ப பாடசாலைகளை ஆரம்பித்தவர்கள் இந்த கொழும்பு ஆலிம்சா. அவ்வளவு இன்னைக்கும் அந்த ஆரம்பித்த மதரசாக்கள் எத்தனையோ பெரும் பெரும் மதரசாக்களாக போய்விட்டது. மக்தப் என்பது தான் அஸ்திவாரம். அது சரியாக இருந்தால் தான் மற்றதெல்லாம் சரியாகும். அந்த மக்தபில் சரியாக அந்த பிள்ளைகளை நாம் கொண்டு வரவில்லை என்று சொன்னால் அடுத்து பின்னாடி அதனுடைய சட்டங்கள்லாம் தெரியாது. தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த அறிவாற்றல் இருக்காது. அந்த அளவிற்கு ரொம்ப திறமையானவர்கள். அவருடைய கல்யாணத்தினுடைய நேரத்தில் பெண்ணு பேசிட்டாங்க. நிச்சயம் பேசணுன்னா அந்த பெண்ணு, அவங்க பெரிய தாடி வச்சுருப்பாங்க. துஹுஃபத்துல் அத்ஃபால் என்று சொல்லக்கூடிய மக்தப் மதரசாவினுடைய ஹனஃபி சட்டங்கள்லாம் அவர்கள் இயற்றியது தான். பல கித்தாபுகளிலிருந்து அந்த துஹுஃபத்துல் அத்ஃபாலை நிறைய சட்டங்களை கோர்வு செஞ்சுருக்கிறாங்க. நிச்சயமானோன்னு அவங்களுடைய அந்த பொண்ணு, அவர்களுக்கு பேசப்பட்ட பொண் சொல்லிச்சான், இன்னும் அவங்க தாடி வச்சுருக்கிறாங்க, அது எனக்கு ஒரு குறையாக தெரியுது, அதை எடுத்துட்டா கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. ஆனால் நல்ல வாட்டசாட்டமாக இருப்பாங்க. கொழும்பு ஆலிம்சா நல்லா பார்க்கிறதுக்கு நல்ல அழகாகவும் இருப்பாங்க. சட்ட திறமையும் உள்ளவர்கள். இப்போ பேசி முடிச்சோன்னே இது மாதிரி அந்த பொண்ணு சொல்லிச்சுன்ற செய்தி இவங்களுக்கு வந்துருச்சு. தாடி வச்சுருக்கிறாங்க, அது மட்டும் கொஞ்சம் அழகான, கொஞ்சம் எடுத்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சையது முகமது பாக்கவி என்று சொல்லக்கூடிய கொழும்பு ஆலிம்சா அவர்கள், பொண்ணு வீட்டுக்கு போய் சொல்லுங்கள், அந்த பொண்ணு வேணான்னு சொல்லியிருங்க. என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை அதை எடுக்கணும்னு சொன்னால் அதை எடுத்தால் ஹராம். தாடியை வச்சுட்டு எடுத்தால் ஹராம். ஒரு பெரிய ஹராமை செய்ய சொல்லுது. அந்த பொண்ணை நான் திருமணம் முடித்து கொண்டால் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஹராமை செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். அதனால் வேணான்ட்டாங்க. எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, இல்லைங்க அது பரவாயில்ல, தாடி வச்சாலும் பரவாயில்லைங்குது, எனக்கு வேணான்ட்டாங்க. இந்த பெண் எனக்கு தேவையில்லை. என்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை செய்ய வேண்டாம், அதை செய்ததை நீங்கள் தவறு என்றெல்லாம் இது சொல்லுகிறதோ, ஒரு ஹராமை செய்ய சொல்லுகிறதோ, அப்படிப்பட்ட பெண் எனக்கு தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை எந்த பெண் பேண சொல்லுகிறதோ, அதுவும் தானும் பேணுகிறதோ, அதை கடைப்பிடிக்கிறதோ, அப்படிப்பட்ட பெண்ணையே நான் தேர்ந்தெடுப்பேன் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்திற்கு அந்த அளவிற்கு வேலூர் ஹஸரத் ஒருத்தங்க ரொம்ப முடியாமல் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை கடைசி வரை முழுமையாக பின்பற்றியவர்கள். அவங்களால முடியலை. கடைசி காலகட்டம் அப்படி 3 பேர் 4 பேர் கூப்பிட்டு வர்றாங்க, என்னை பள்ளிவாசலில் போய் சக்கராத்துடைய நேரம், இந்த அதான் நடக்கிற நேரம், கடைசி நேரம். இப்படி 3-4 பேர் கொண்டு வர்றாங்க. அவங்களால காலடி எடுத்து வைக்க முடியல.
உடனே அவருடைய மாணவர்கள்லாம் பெரும் பெரும் ஆலிம்சாக்கு நம்முடைய ஹசரத் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய காலில் இடது காலில் செருப்பு போட போகிறாங்க முதல்ல. உடனே ஹசரத் அவங்க அப்படி தட்டி விட்டு போடாத, நான் இதுவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை சரியாக பின்பற்றி கொண்டிருக்கிறேன், செருப்பு போடுறதில் கூட. இந்த கடைசி நேரத்திலேயே எனக்கு ஏன் சுன்னத்தை பேணாமல் விடுற, வலது காலில் போடுனாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை நாம் பேணுவது மிக மிக முக்கியமானது மட்டுமல்ல, நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்கும் அது ஒரு காரணமாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை யார் பேணுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவார்கள், நிறைய காரியம் வெற்றி வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பேணுறதுனால நிறைய காரியங்கள்லாம் வெற்றி வரும். சாதாரண ஒரு நஃபிலானது என்றக்காக தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட கேட்டு போவாங்க, யா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயாவது ஒரு விஷயத்துக்கு போகும்போது அதையே ஃபாலோ பண்ணாங்க. சஹாபாக்கள் ஏதாவது தர்மம் கொடுத்துட்டு போவாங்க. இது போன்று இந்த லைலத்துல் கத்ர் வருது, கடைசி பத்திரம் என்னைக்குன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ முஃபஸ்ஸிரீன்கள் இன்னா அன்ஸல்னா சூராவை வச்சு சில யூகமாக அதனுடைய விளக்கத்தை அறிந்துதான் 27ஆவது இரவு தான் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க முஃபஸ்ஸிரீன்கள், சாதாரணமானவர்கள். இப்போ அவங்க தான் இதை 27ஆம் இரவு தான் லைலத்துல் கத்ர்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சில விளக்கங்களை நமக்கு தர்றாங்க. அந்த 10 நாள் இன்னது செஞ்சால் ஒரு நாள் என்னைக்காவது லைலத்துல் கத்ராக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தர்றாங்க. இன்ஷா அல்லாஹ் அதையும் பார்ப்போம் நாளை தினம். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை நாம் முழுமையாக பின்பற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதுவரை நாம் சுன்னத்துகளை விட்டிருந்தாலும் கூட அந்த சிறு சிறு சுன்னத்துகளை நாம் பேணணும் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவர்களும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அல்லாஹ் அந்த வாய்ப்பை நம் அனைவர்களுக்கும் தருவானாக. ஆமீன். ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மத் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اقض حاجاتنا يا قاضي الحاجات واشف مرضانا وطب حياتنا برحمتك يا ارحم الراحمين. اللهم زدنا ولا تنقصنا ولا تسلط علينا من لا يرحمنا برحمتك يا ارحم الراحمين. صل على النبي محمد وآله وأصحابه أجمعين والحمد لله.